குஜராத்தோட ஃபேமஸ் ஸ்நாக்ஸ்னால் அது இந்த கம்மன் டோக்லா தாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற அந்த டோக்லாவோட ரெசிபி பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு 1 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோக்லா நல்லா ஸ்பான்ச்சியாக வரதுக்கு 5 கிராம்ஸ் அளவு ஈனோ பவுடர் இதில் எடுத்துக்கோங்க. ஈனோ சேர்த்ததுமே நல்லா பொங்கி வரும். பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் இல்லைன்னா ஆயில் தடவின ஒரு பேனில் இந்த பேட்டர் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். இப்போ சிரப் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயிலும் கடுகும் சேர்த்து கடுகு பொரிஞ்சதுமே 5 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக லெமன், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் தூவி விட்டுக்கோங்க. டோக்லாவை இந்த மாதிரி கட் பண்ணி சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு துருவன தேங்காவையும் அதில் தூவி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.